ஞாயிறுக்கு அப்புறம் திங்களு, கை போறந்தா பொங்கல் பொங்கலோ பொங்கல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இதுக்கப்புறம் அவங்கள எதுவும் பண்ணவே முடியாதுல்ல, வேற லெவலு சந்தோஷம் கலந்த ஒரு வழி. ஓகே, இன்னைக்கு நம்ம இதை போல வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஒரு ஜாலியா ஃபன்னா வீடியோ தான். இந்த பொங்கலுக்கு இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றது, நமக்கு தலை பொங்கலும் கிடையாது, இந்த பொங்கலுக்கு தலைப்பட ரிலீஸும் கிடையாது. இது ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. சரி, கல்யாணம் ஆச்சுன்னா தலை பொங்கல் கொண்டாடலாம். கல்யாணம் ஆகலையா, தலையோட படம் பார்த்து பொங்கல் கொண்டாடலான்னு பார்த்தோம். ரெண்டுமே நடக்காம போச்சு. 2025 ஆரம்பமே நம்மளுக்கு என்ன சொல்றது. Hi. Hi. Love you. Love you too. சரியான பழி வாங்கிட்டாரா. நல்லா இருக்குல்ல, பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்குலாம் நம்ம போவோமான்னு தெரியலையே. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நம்ம சந்தோஷப்படுறதுனாலும் இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறது தான் 90s கிட்ஸ். லைட்டாக வருத்தம் இருக்கும், பட் பொறாமலாம் கிடையாது. ஆனால் 2 பேர் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது லைட்டாக பக்குன்னு ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருங்க. முதல்ல 2 பேர் பார்க்க பக்குன்னு ஆயிடுச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே. ராமே லைட்டா பழம்பொரி சங்க போல ஒழுக்குதுவோ. கடைசி வரைக்கும் தனுஷ் அண்ணா மாதிரி தான் போல. தனுஷ் அண்ணா படத்துல வந்த மாதிரி. எம்பாரஸ் ஆயிட்டு இருக்குங்களா. கண்டிப்பா உங்க மாமியாரா இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலடாடி. இதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள போனா அவள் தான் மாமியார் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ செய்வியா செய்ய மாட்டியான்னு எனக்கு தெரியாதா? உன்னை இந்த அளவுக்கு மனசு மாத்துறது இவதான்டா. இந்த எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்ட எதை மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க நியூ இயர் ரெசல்யூஷனா அப்படின்னு கேட்டா, இவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாடாதேன்னு எழுதி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் நாங்க. அப்போ கொஞ்ச நாள் பேசினதுக்கப்புறம் வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக சொன்னது. சந்தோஷப்படுறதுக்காக மட்டும் தான் சொல்லியிருக்காரு. பாட்டு பாடுன்னு ஒரு டைம் நான் கேட்போம்ல, 30 செகண்ட் பாட்டு பாடுனா, ஒரு ரகுமான் சாங் பாடுனா, அதுக்கப்புறம் அந்த பாட்டை நான் கேட்கவே இல்லை. சரிங்களா, அப்போ என்ன பாட்டே எனக்கு மறந்து போச்சு. என்னடா இது, பாட சொல்லி பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கேட்கவே இல்லை, பாட்டு மறந்து போச்சான். சரி, அவங்க அப்படி என்னதான் அவங்க பாடுறாங்க அப்படின்னு பார்த்துடலாமா. கண்ணீரெண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும். போதும் சார், எனக்கு புரியுது. ஓகே, அதுக்கப்புறம் அவர் அந்த பாட்டை கேட்கறதே இல்லையா. உங்க பக்கம் ஒரு நாய் இருக்கு ப்ரோ. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல டாப் நாச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பைத்தியம் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு ஹஸ்பண்ட் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ஏபிஜி சார் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க சார். டெய்லி ஒவ்வொரு கனவு காணுவாங்க. அதாவது அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தினமும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். தூங்கும் போது கனவு காணக்கூடாதா, உன் தூங்க விடாம என்ன ரொம்ப ஜாம் ஆகுது, அந்த மாதிரி கனவு காணுங்கன்னு சொன்னாரு. ஆக்சுவலாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். திடீர்னு ஒரு நாள் நாங்கள் பைலட் பற்றி ஒரு படம் பார்த்தோம். அடுத்த நாள் நான் ஏர்ஃபோர்ஸில் சேர்றேன். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் சேர முடியாது. என்னடா இது, நம்ம ஒரு படம் பார்க்க போனா அந்த படத்தை விட்டு வெளில வர்றதுக்கான எஃபெக்ட் ஓகே புரியுது. பைலட் படம் பார்த்தா பைலட் ஆகணும், அதெல்லாம் நம்மள மாதிரி இருக்காங்கயா. அப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு இல்லை நம்மளால அது முடியாது. சரி, இதோட நிமிஷம் பார்த்தீங்கன்னா இல்லை, கனவு தொடர்ந்து இருக்கு. இல்லை டாக்டர் ஆயிருக்கலாம், நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கலாம்.
ப்ளூப்பர் வீடியோவா? ஏய், என்ன ஒரு சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இதை இவங்க வந்து வீடியோ கொஸ்டின் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க சிரிச்சதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் கனவு அடிக்க முடியலையே, இந்த ப்ளூப்பர் வீடியோ தானே போட்டு பொழக்க முடியும்னு பொழந்துட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கு. கணவர்மார்களே வீடியோ எடுக்கிற வான்னு கூப்பிட்டு இதை மாதிரி போட்டு பொழப்பாங்க, அப்புறம் ப்ளூப்பர் வீடியோ வரும். நம்பிடாதீங்க. ஐயோ கடவுளே, எவ்வளோ அசிங்கப்படுத்துறாரு. ஆரம்பத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மாறிடுச்சு. அந்த டைமில் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி எத்தனை ஆப்ஸ் போட்டாங்களோ தெரில. நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ காமிச்ச எனக்கு. இந்த வீடியோவும் நல்லா ஒன்று தெரியுது. இதே மாதிரி தான் ஒரு கோவில் திருவிழாவுக்கு போனோம். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை திட்டாரு, ஏதோ பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு சாமி வந்து போட்டு அடிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, சாமின்ற பேர்ல புருஷனை போட்டு மொத்துறாங்க, வீடியோன்ற பேர்ல மொத்துறாங்க, போட்டு மொத்தினே இருக்காங்க மட்டும் தெரியுது. டிராவல் வித் ஒய்ஃப் என்ன ஒண்ணு இல்லை, சும்மா ஒரு வேலை வெட்டி இல்லாதவள் எனக்கு மட்டும் வேலை செய்யுதா. டேக் ஒரு பாட்டர். அப்போ கல்யாணம் பண்ணும்போது மச்சினிச்சு இருக்க மாதிரி வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அது மாதிரி தான் பண்ணுறோம். ஓவர்டேக் பண்ணி போறீங்க, இண்டிகேட்டர் போட தெரியாது. எங்க வண்டி இண்டிகேட்டர் போடுவோம் போட மாட்டோம். ஏமா இண்டிகேட்டர் போடாதானே நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும். அதெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லணும். கெட் லாஸ்ட். மண் என்னடி இண்டிகேட்டர்னு சொன்னாங்க? ஏதோ கிண்டில புதுசா ஹோட்டல் ஓபன் பண்ணிருப்பாங்க போல. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். வா போலாம். உங்களை திருத்தவே முடியாது. இண்டிகேட்டர் கிண்டிகேட்டர் உமன்ஸ் ப்ரோ. women இண்டிகேட்டர் உண்மையிலே என்னன்னு தெரியாத லேடிஸுக்கு. சரி, இவ்வளவு நேரம் பேசுனீங்களே, ஏதாவது நோட் பண்ணீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்க. செம்ம பிரைட்டா இருக்க, ஃபுல் ஹாப்பினஸ் வைப்ல இருக்க, எனக்கு தெரியுது. என்கேஜ்மெண்ட் வைப். அது ஓகே, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அது ஓகே. வேற எதுவுமே தெரியலையா? செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி தான் நாங்க போக தெரியல. தெரியலடி. சைட் அடிக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் நல்லா அடிப்பனே. என்ன கேட்டு என்ன அடிக்கிறேன். அடிக்கிறீங்களா? என்ன கண்டுபிடிச்சீங்க? அதான் சொன்னேன்ல, ஃபேஸ்ல பயங்கர ஹாப்பினஸ் இருக்கு, பிரைட்டா இருக்கு. ஐப்ரோ பண்ணிருக்கிறதே பார்க்கல. ஐப்ரோ பண்ணிருக்கேன். எப்படி சிக்கிரிக்கேன் பாத்தியாப்பா. அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்டாங்க. ஐப்ரோ பண்ணது கூட தெரியல. இங்கே தான் சிரிச்ச முகம். வீட்டுக்கு போனா நல்ல வேலை மரத்தில் மாட்டிக்கிச்சு. ஆனால் ஒன்று மட்டும் வருது, நீ தப்பிச்சிட்டடா, நீ ஒரு ஆள் தப்பிச்சிட்ட. அந்த ரிங்கம் மாட்டிதுன்னு வச்சுக்க, நீயும் இங்கே நடந்த வீடியோக்கள் மாதிரியே கண்டிப்பாக எதில் வச்சு மாட்டிக்கிட்டு இருப்பியா. கடவுள் உன்னை காப்பாற்றிட்டான். மாப்பிள்ளை நேரத்துக்கு எகிரி வச்சு ஓடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் அக்கா பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு நீங்கள் பண்ணதில், வேறு லெவலு.
சூப்பர். ஆனால் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறான், தலைப்பொங்கல் கொண்டாடுறான், எல்லாம் ஓகே. ஆனால் கல்யாணமே பண்ணாதவன் எவ்வளோ ஜாலியாக இருப்பான் தெரியுமா? பாடுறா எவ்வளோ சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. பாடுறா, பாருங்க அண்ணா, பாருங்க தம்பி, பாருங்கண்ணா. போன வருஷம் ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. இந்த வருஷம் அந்த 8வது புள்ளியும் 3வது புள்ளியும் கனெக்டே ஆகல பாரு. அதை வந்து பார்த்து கரெக்டாக போடு. ஒழுங்காவே போட மாட்டேற, கரெக்டாக போடு. வாய் மூடி, இது புள்ளி வச்சு போடுற கோலமே கிடையாது. என்ன ஒரு ஆனந்தம் எங்கள் அம்மாவுக்கு. ஓ அப்போ தலைப்பொங்கலும் இப்படி தான் போகும் போல். நல்ல வேலைடா, சிங்கிளாகவே படைச்சிட்டா நம்மளை, சிங்கிளாகவே வச்சுருக்கான் ஆண்டவன். அவனுக்கு ஒரு ஆனால் எப்படியோங்க பொங்கல்னு பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். நைட்டு டான்ஸ் கின்ஸ்லாம் ஆடி நிறைய அந்த போட்டிகள்லாம் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எகிரி வந்து பலூன் ஓடிக்கிறது, இப்படிலாம் ஒரு போட்டி வைக்கும்போது நம்ம ஊர்லேயே போட்டி வைப்பாங்க கண்டிப்பாக. இந்த புருஷன்மார்கள்லாம் கீழே போட்டு உலகத்துன்னு எல்லாம் சொன்ன மாதிரி அட் அ டைமில் இவர் பார்த்தா வேறு லெவல் பண்ணிட்டார். இவனா வர எல்லா லேடிஸ் கூட ஆடின்னு இருக்காரு. ஓகே, அவராச்சும் நம்ம தான் என்ஜாய் பண்ணல, என்ஜாய் பண்ணுறவரை பார்த்தாச்சும் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் தான் போச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு தான் எனக்கு இன்றைக்கி பொங்கல் கிண்ட வைக்கும். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.